வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி ஒரு கிளாசிக்கான அட்டகாசமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் தயிர் சாதம். தயிர் சாதம் என்னடா தயிர் சாதம் ரொம்ப சிம்பிளான ரெசிபியாச்சு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. தயிர் சாதம் செய்கிறது ஒரு ஆர்ட்டு. அது எல்லாத்துக்கும் வந்துடாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் அது செய்கிற முறைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தவரையிலையும் 365 நாளும் தயிர் சாதம் கொடுத்தீங்கன்னா ஹாப்பியாக சாப்பிடுவேன். தயிர் சாதம் இஸ் அன் எமோஷன் என்னை பொறுத்த வரையிலையும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கர்ட் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் கெட்டியான தயிர், ஹோல் மில்க்கு, பொடிப்பொடியாக நறுக்கின ஜிஞ்சர், பொடிப்பொடியாக நறுக்கின க்ரீன் சில்லி, ஒரு 1/4 பட்டர், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, மோர் மிளகா, 10 to 15 கருவேப்பிலை, கடுகு, 3 ரெட் சில்லி, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், 1 கப் சோனா மசூரி ரைஸு, ஹெவி விப்பிங் க்ரீம், சால்ட், இதோடு சேர்த்து கெனோலா ஆயில். முதல்ல பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். 1 டம்ளர் சோனா மசூரி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி 3 டம்ளர் தண்ணி சேர்த்து இன்ஸ்டா பாட்டில் ரைஸுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கிறோம். ரைஸு சூப்பராக வெந்திருக்கு. அதை நல்லா பாத்திரத்தில் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சமயத்தில் உப்பு, பட்டர், க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், பெருங்காயம் தாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம நல்லா காய்ச்சின பாலை விட்டுக்கிறோம். இந்த சமயத்தில் தயிர் ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம தாளிப்பு பண்ண போகிறோம். ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக ஆயில் போட்டு 3 சில்லியை போட்டு லைட்டாக வறுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிய விடுறோம். பொரிஞ்சு அணைஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 to 12 கருவேப்பிலையை போட்டு தாளித்து தயிர் சாதத்து மேலே கொட்ட போகிறோம். இப்போ நம்ம மோர் மிளகாவை வறுத்து எடுத்துக்கிறோம். தாளித்து வச்சதை தயிர் சாதத்தில் கலக்கிறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லியை மேலாப்படி தூவி விடுறோம். அருமையான தயிர் சாதம் ரெடிங்க. அப்படியே வான்னு இழுக்கும். அது கூட மோர் மிளகா மாவுடு வச்சுருக்கேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீமியாக அப்படியே வாயில் போட்டு அப்படியே கரையும் தயிர் சாதம். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தயிர் சாதம். இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா வரும்.